எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது வந்து போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் காஸ்கோ விசிட்டை பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். காஸ்கோங்கிறது நம்ம ஊரை போல ஒரு பெரிய மால் தான். இந்த மாலில் கிடைக்காத ஐட்டம் ஊசியிலேருந்து எல்லாமே வீட்டுக்கு வேணுங்கிற சாமான், ஃப்ரிட்ஜு, டிவி, ஃபர்னிச்சர், அப்புறம் டாய்ஸு, துணி, புக்கு, ஷூஸு, சாப்பாடு எல்லாமே கிடைக்கிது. பழம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம். நம்ம காஸ்கோக்குள்ளே போன உடனே மெம்பர்ஷிப் கார்டு இங்கே எல்லாருமே வாங்கிடுறாங்க. கேஸ் கூட இங்கே வந்து காருக்கு வந்து கன்செஷன் ரேட்டில் போட்டுக்கலாம். முக்கால்வாசி வந்து இங்கே எல்லாமே பல்காக தான் கிடைக்கும். எல்லா இண்டியன்ஸ், பெரிய பெரிய ஃபேமிலியில் ஒரு அமெரிக்கன்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ப்ராபப்ளி வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுறது காஸ்கோ தான். இங்கே வந்து எல்லா சாமானுமே சீப்பாகவும் இருக்கும் கம்பேரிட்டிவாக. அதனால் வந்து எல்லாருமே வாங்குகிறாங்க. உருளைக்கிழங்குனா ஒரு 10 கிலோ பேக்கு, வெங்காயம்னா ஒரு 10 கிலோ பேக்கு, ஒரு பருப்புனா ஒரு 3 கிலோ பேக்கு, அதுபோல் கிடைக்கிது. இந்தியன்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல உள்ள காஸ்கோவில் வந்து இந்தியன் சாமான் நிறைய கிடைக்கிது. பருப்பு, எண்ணெய், அரிசி எல்லாமே கிடைக்கிது. இங்கிலீஷ் பீப்புள் இருக்கிற இடத்துல இங்கிலீஷ் சாமான் நிறைய கிடைக்கிது. அதுபோல் எல்லாம் ஒரு 4-5 பிரான்ச் இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் பீப்புள் இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் வந்தோம். அதனால் எண்ணெயெல்லாம் இல்லை. எண்ணெய்னா இங்கே ஆலிவ் ஆயில் அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குது. நம்ம நான்றப்பில் இதே நல்லெண்ணெய் அதெல்லாம் தமிழ் ஸ்டோரில் தான் கிடைக்கும். ஆனால் எல்லாமே பொம்மைலாம் பயங்கர விலை. நிறைய இந்த மால் விசிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒன்றுமே கிடையாது, சாதாரணமாக தான். நமக்கு தான் வந்து கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. நான் அடிக்கடி வரமாட்டேன். எப்போயாவது கொஞ்சம் என் பேராக இருக்கிற வர பேரனையும் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் தான் நான் வருவேன். அல்லது இவங்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ட்வைஸ் அப்படி வந்து கண்டிப்பாக காஸ்கோ விசிட் பண்ணிடுவாங்க. முதல்ல இந்த பிளாஸ்டிக்கு குப்பை போடுறதுக்குள்ள ஐட்டமே நிறைய இருக்குது. அதுபோல் க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. பழங்கள்லாம் வந்து எல்லாமே பழம் கிடைக்கிது. ஆனால் எல்லாமே விலை கம்மி தான். நிறைய சாம்பிள் கொடுப்பாங்க. ஒரு தடவை காஸ்கோவை சுற்றி வரத்துக்குள்ளே நமக்கு ஒரு மீலே முடிச்சிடலாம். அவ்வளோ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே சாம்பிள் வச்சுருப்பாங்க. ஃப்ரீயாக சாப்பிட்லாம். பில்லு போடுற இடத்துல அவ்வளோ கூட்டம். இங்கே வந்து பீஸாவும் ஐஸ்கிரீமும் நிறைய கிடைக்கும். நல்லாவும் கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். ஒரு பீஸா $2 $3 தான். பர்த்டே, வெட்டிங் டே, வீட்டில் ஒரு கெட்டு குதர் எல்லாமே இங்கே தான் பீஸா ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த பாருங்க எல்லாமே ஆர்கானிக்காக வேறு கிடைக்கும். அதுவும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து என் பேரன் வந்து தக்காளி செடியில் வந்து தக்காளி பழத்தை சிவப்பாக இருக்கிறத பார்த்துட்டான். வீட்டிலேருந்து பார்த்துட்டு வெளியே போய் உருட்டி பெரட்டி நிறைய தக்காளி இருந்தது. ஒவ்வொன்றும் கொஞ்சம் பூச்சி வந்தாப்பில் இருந்தது, ஒவ்வொன்றும் முயல் கடிச்சிருந்தது. ஆனால் கூட அன்றைக்கி வந்து தக்காளி அறுவடை வந்து நிறைய தான், ஒரு 1/2 kg போல் நிலக்கெல்லாம் இன்றைக்கி காஸ்கோவில் நான் தக்காளி வாங்கலை. தக்காளி வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். அது போல் நிறைய இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாக நான் தக்காளியில் தான் எல்லாமே பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து தக்காளி கொத்ஸு, தக்காளி தொக்கு, தக்காளி தொகையல், அப்புறம் தக்காளி தோசை, அதான் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இதை மிஸ் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அன்டில் தென் டாட்டா, பை பை.